எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமிஸ் ஜிஎஸ் பிட்ஸ். இன்னைக்கு நம்ம ஜிஎஸ் பிட்ஸ்ல கிராவிடேஷன் டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். கிராவிடேஷன் பிசிக்ஸ்ல உங்களுக்கு கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா அந்த கிராவிடேஷன் டாபிக்ல என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சயின்ஸ் பொறுத்த மட்டும் உங்களுக்கு டயர் 2ல வந்து டயர் 1 விட அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதான் டயர் 1ல கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரி, இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன்க்ளூடட் இன் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னன்னு தெரியணும்ல. இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதோட ஃபார்முலா என்னென்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இன்டூ the mass between two bodies divided by the distance between them. இதுதான் இதுதான் ஃபார்முலா. சரி, இப்போ இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இருக்கா? இருக்கு. சரி, இப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜியோட வேல்யூ என்ன அப்படின்னா 6.674 இன்டூ 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg பவர் -2. இதுதான். அடுத்து ரேடியஸ் பிட்வீன் டூ மாசஸ் ஆர் ஸ்கொயர் சொன்னேன்ல. ஸோ ஆர் ஸ்கொயர் இருக்கா? இருக்கு. அடுத்து மாஸ் ஆஃப் த டூ பாடிஸ் இருக்கா? எஸ். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் தான் ஆன்சர். இன்னொன்று ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதோட ஃபார்முலா என்ன? இதோட வேல்யூ என்ன? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னா 6.674 இன்டூ 10⁻11. அதே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி, இந்த ஜி ஸ்மால் ஜி, இதோட வேல்யூ என்னன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. On which among the following quantities gravitational force does not depend? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கீழே இருக்கிற எதில் டிபெண்ட் ஆகி இருக்காது. அதே கொஸ்டின் தான், கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ இது தெரியணும்னாலும் உங்களுக்கு என்ன தெரியணும்? இந்த ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலா? F is equal to G into M1 into M2 by distance between them, the squares of the distance between them. அதுதான். இப்போ இதில் வந்து மாஸ் இருக்கா? இருக்கு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் them இருக்கா? இருக்கு. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இருக்கு. என்ன இல்லை? டெம்பரேச்சர் இல்லை. சரி, இந்த ஃபார்முலா மூலியமாகவும் அணுகலாம். இல்லை நீங்கள் காமன் சென்ஸ் மூலியமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம மேலே இருந்து ஒரு பாடி, கிராவிட்டினா எல்லாருக்கும் தெரியும்ல, ஃபோர்ஸ் விச் drags us to the earth, அதுதான் கிராவிட்டி. ஸோ ஒரு பாடியை வந்து இப்போ மேலே இருந்து தூக்கி போடுறோம். அப்படி தூக்கி போடுறப்போ மாஸ் இன்க்ரீஸ் ஆக அது கீழே விழுகிற ஸ்பீட் என்ன ஆகும்? ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆக போகுது. அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் them, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இது ரெண்டும் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சாதான் நீங்கள் போட முடியும். அடுத்து டெம்பரேச்சருக்கும் நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கும் எங்கேயாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் காமன் சென்ஸ் பேஸ் பண்ணி கூட இதை வந்து ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோங்களேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு பாடியை போடுறீங்க. ஃப்ரிட்ஜ் ஆப்வியஸாக டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்க போகுது. அதுங்க என்ன வேற மாதிரி விழுக போகுதா? இல்லை இல்லையா? அங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு டெம்பரேச்சர் தான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் அட் த ஈக்வேட்டர் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளோட எர்த் வந்து இப்படி பர்ஃபெக்ட் ரவுண்ட் கிடையாது. என்ன ஷேப்பு? நம்மளோடது ஜியாய்ட் ஷேப், அதாவது ஸ்பெரிக்கலாக இருக்கும், ஃப்ளாட்டன்ட் அட் த டாப். இந்த மாதிரி தான் எர்த்தோட ஷேப் இருக்கு. அப்போ இந்த எர்த்தோட ஷேப்பு நம்மளோட சென்டர் கோர் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்மளோட அட்ராக்ஷன், அந்த கிராவிடேஷனுக்கான மெயின் ரீசனா. ஸோ நமக்கு கிராவிடேஷன் வந்து எங்கே அதிகமாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி? இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக நம்ம எர்த்தை விட்டு தள்ளி போக கிராவிடேஷன் கம்மியாகும். அதே நம்ம எர்த்தோட சென்டர்லேருந்து கம்மியான டிஸ்டன்ஸில் இருந்தோம் அப்படின்னா கிராவிடேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே கோரில் வந்து கிராவிடேஷன் செமஹையாக இருக்கும். அப்போ போக டிஸ்டன்ஸ் அதிகமாக என்னாகும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிட்டே போகும். அதுதானே கான்செப்ட். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து போல்ஸில் வந்து கம்மியாக இருக்கா? ஈக்குவேட்டரில் கம்மியாக இருக்கா? போல்ஸில் தான் கம்மியாக இருக்குது, ஈக்குவேட்டரில் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எந்த இடத்துல இருந்தால் நீங்கள் வந்து அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்? போல்ஸில் இருந்தால் கம்பேர்ட் டு ஈக்குவேட்டர். ஸோ த கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் அட் த ஈக்குவேட்டர் வில் பி லெசர் தேன் அட் த போல்ஸ். அதுதான் ஆன்சர். ஸோ இது என்னோட ஆன்சர் என்ன? 2 தான். லெஸ் தேன் த கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் அட் த
poles. This is due to the distance from the center of the earth. Okay, and due to the shape of what? Earth. Next question பாருங்க. Which of the following did extensive research on the gravitation during the Gupta age? Gupta ageல கிராவிடேஷன்ல எக்ஸ்டென்சிவா ரிசர்ச் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது யாருன்னா பிரம்மகுப்தா, இவர் தான். ஸோ இவங்க இந்த குப்தா பீரியடை வந்து கோல்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஏன்? இவங்க பீரியட்ல நிறைய சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கும். மெஹ்ரோலி அயன் பில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அது இவங்க பீரியட்ல தான் எரெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்கிடெக்சரல் மார்வல்ஸ் நிறைய இவங்க பீரியட்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மெஹ்ரோலி அயன் பில்லர் வந்து எத்தனை வருஷமா ஓப்பன்ல தான் இருக்கு. மழையில வெயில்ல எல்லாம் பட்டுட்டு இருக்கு. நம்ம ஒரு சின்ன ஒரு ஊக்கு நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றது, ஊக்காகட்டும் இல்லை ஒரு குட்டி ஏதாவது ஸ்பேனர், சின்ன ஸ்பேனர் இல்லை ஆணி, அது எங்கேயாவது நம்ம வந்து வெளியே வச்சுட்டோம் அப்படின்னா 2-3 நாள் இல்லை ஒரு மாசத்துக்குள்ளேயே என்ன ஆயிடும்? துருபிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த மாதிரி மெஹ்ரோலி அது கம்ப்ளீட்டா அயன்ல தான் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அயன் பில்லர் எப்போ குப்தா ஏஜ் எப்போ வந்துச்சு? கிட்டத்தட்ட நம்ம வந்து 2000 வருஷம் பக்கம் கடந்து வந்துட்டோம். இன்னும் அது வந்து அப்படியே தான் இருக்கு. ஸோ இது அப்படிப்பட்ட ஒரு ஆர்கிடெக்சரல் மெட்டலர்ஜிக்கல் மார்வல். ஓகேவா? ஸோ இந்த கிராவிடேஷனை பத்தின எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச்சும் இந்த குப்தா பீரியட்ல தான் நடந்திருக்கு. அது யார் பண்ணியிருக்காங்கன்னா பிரம்மகுப்தா பண்ணியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which among the following is to set up LIGO in India? LIGOனா லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷனல் வேவ் அப்சர்வேட்டரி. ஸோ இது என்னன்னா ஸ்பேஸ்ல இருக்கிற கிராவிடேஷனல் வேவ்ஸை டிடெக்ட் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னு வச்சுக்கோங்க. சரி, இது என்ன? லிகோ ஃபர்ஸ்ட் எங்க இருந்துச்சு அப்படின்னா யூஎஸ்ல தான் இருக்கு. யூஎஸ்ஏல 2 இடத்துல இருந்துச்சு. ஒன்னு ஹான்ஃபோர்ட், இன்னொன்னு லிவிங்ஸ்டன். இங்க இருந்துச்சு. இந்த லிவிங்ஸ்டன் வந்து லூசியானா அப்படிங்கிற ஸ்டேட்லயும், ஹான்ஃபோர்டுங்கிறது வாஷிங்டன்லயும் இருக்கு. ஸோ இங்க தான் லிகோ இருந்துச்சு. ஸோ லிகோ யூஎஸ்ல இருந்து ஒன்று வந்து இந்தியாவுக்கு கொடுக்கறதா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்தியா லிகோ அப்படிங்கிற ப்ரோக்ராம் கீழே. அப்படி வரப்போற லிகோ எங்க வரப்போகுது? எந்த ஸ்டேட் ஆஃப் இந்தியால வரப்போகுதுன்னா மகாராஷ்டிரால தான் வரப்போகுது. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு வந்து லிகோட எக்ஸ்பான்ஷன் பத்தி கேட்கலாம், எங்க வரப்போகுதுன்னு கேட்கலாம், எங்க இருந்து வரப்போகுதுன்னு கேட்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A body weighs 72 Newton on the surface of the earth. What is the gravitational force on it at a height equal to half the radius of earth? இந்த கொஸ்டினை வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாடியோட வெயிட் எவ்வளோவா? வெயிட் வந்து 72 நியூட்டன்ஸ்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எங்க இருந்து? எர்த் சர்ஃபேஸ்ல. அதுக்கப்புறம் வாட் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் இட் அட் அ ஹைட் ஈக்குவல் டு half the radius of earth. இப்போ எர்த் இருக்கு, இதுதான் எர்த்தோட ரேடியஸ். இங்க வந்து அதோட வெயிட் எவ்வளோ? 72 நியூட்டன். இப்போ நம்ம அதோட வெயிட்டை கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதுவும் எங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட் அ ஹைட் ஈக்குவல் டு half the radius of earth. இதுல பாதி இப்போ இங்க வரும்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஹைட்ல அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது ஆர், இது எவ்வளோ? r/2. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வெயிட் என்னது? வெயிட் இஸ் inversely proportional to the distance from center of earth square. இந்த நம்ம முன்னாடி பார்த்தோம்ல force is gravitational force is directly proportional or inversely proportional to the r square. அதே ஃபார்முலா தான். கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா?
சரி, இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நீக்கிறதுக்கு நம்ம இதை எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்? ரேஷியோவா ஈக்குவேட் பண்ணலாமா? weight 1 divided by weight 2 is equal to 1 divided by d1 by d2 the whole square. எழுதலாமா? இப்படி ரேஷியோ தானே, ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. இப்போ நமக்கு weight 1 என்னன்னு தெரியும். என்னது? 72 நியூட்டன். அப்போ 72 divided by நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது தான் இந்த எக்ஸ். நம்ம எக்ஸ்னே வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த d2 மேலே வந்துச்சுன்னா d2 ஸ்கொயர் பை d1 ஸ்கொயர். நமக்கு வந்து இப்போ d2ங்கிறது என்னது? r plus r by 2 அதுதானே? r plus r by 2 the whole square divided by r square. ஓகேவா? ஸோ இந்த d1 இருக்கிறது இதுதான் d1 வந்து r ஸ்கொயர், d2 வந்து இது வந்து r plus r by 2. இதை நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா எதுல வந்து முடியும்? இது வந்து எதுல கம்ப்ளீட் ஆகும்னா 9/4ன்னு கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? இது நீங்க வந்து சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 9/4ன்னு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த 9/4 இந்த சைட் வந்தா என்ன வரும்? 72/x. x வந்து நம்ம அந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்படி கொண்டு போயிட்டோம்னா 72 into 4/9 equal to x. அப்போ 8 4 8 ஆர் என்னது? 32 நியூட்டன். அதுதான் ஆன்சர். ஓகேவா? இதை மட்டும் இந்த பார்ட் மட்டும் இங்க ஈக்குவேட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டினை வந்து உங்களுக்கு ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சா நீங்க ஈஸியா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். எந்த பிசிக்ஸ் கொஸ்டினுக்கும் அதுதான் பேஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டயர் 2ல வர வாய்ப்பு இருக்கு. 7th கொஸ்டின் பாருங்க. வாட் வில் பி த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி possessed by a ball of mass 2 kg when it is raised to a height of 10 meter above the ground? Gravitational due to gravity வந்து 9.8 meter per second square அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா சிம்பிள். இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? WGH. அதுதான். சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். W என்ன? 2. G என்ன 9.8. அப்புறம் H எவ்வளோ? 10. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா கால்குலேட் பண்ணீங்கன்னா 196. இந்த 98 into 2 எவ்வளோ? 196 தான் ஆன்சர். 196 ஜூல்ஸ். யூனிட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் இஸ் LIGO லொகேட்டர்? லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷனல் வேவ் அப்சர்வேட்டரி எங்க இருக்கு? 2 இடத்துல இருக்குன்னு சொன்னா, ஒன்னு ஹான்ஃபோர்ட், இன்னொன்னு என்னது? லிவிங்ஸ்டன். அந்த லிவிங்ஸ்டன் வந்து லூசியானா அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கு. அப்புறம் இந்த ஹான்ஃபோர்ட் அப்படிங்கிறது வாஷிங்டன்ல இருக்கு. சப்போஸ் இந்த வாஷிங்டனோடயே இந்த லூசியானாவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா போத் 1 and 2 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 bodies of mass m and 4m are separated by a distance of 150 meter. At what distance from the first body any body placed will experience zero gravitational attraction? இது ஒரு சம் பேஸ்டு கொஸ்டின் தான், நம்ம சால்வ் பண்ணலாம். 2 பாடி இருக்காமா. ஒன்னு வந்து மாஸ் என்னது? m. இன்னொருதோட மாஸ் என்னது? 4m. ரெண்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேப்ல இருக்கு? 150 மீட்டர் கேப்ல இருக்கு. அட் வாட் டிஸ்டன்ஸ்? இப்போ வந்து தேர்ட் பாடியை பத்தி பேசுறாங்க. அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பாடி எனி பாடி பிளேஸ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஜீரோ கிராவிட்டி. இப்போ இதுக்கு நடுவுல நம்ம ஒரு பாடி கொண்டு வர போறோம். அது வந்து இப்போ 150 மீட்டர்ல இருந்து இந்த ரெண்டுக்கும் நடுவுல எந்த டிஸ்டன்ஸ்ல வச்சோம்னா இது வந்து ஜீரோ கிராவிட்டியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். இப்போ அந்த ஃபோர்ஸும் இது எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸும்
ஈக்குவலா இருந்துச்சுங்கிற பட்சத்துக்கு ரெண்டும் நல்லிஃபை ஆயிட்டு இது வந்து ஜீரோ கிராவிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னவா இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். நம்ம இந்த ரெண்டுக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு வச்சுக்கலாம், ஆர்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? G into mass of the two bodies divided by r square. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதுல வந்து நம்ம ரெண்டு பக்கமும் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர போறோம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதோட மாஸ் என்ன? 4m. நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு இந்த தேர்ட் பாடி தான் கால்குலேட் பண்ண போறோம். சாரி, ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாடியோட மாஸ், இந்த பிக் பாடி இதோடது 4m, இதோடது வந்து m டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 150 மைனஸ் எவ்வளோ? ஆர் ஸ்கொயர். இதுவும் எதுவும் ஈக்குவலா இருக்கணும், இது ரெண்டுத்தோடது. ஸோ ஜி இன்டு எம் இன்டு எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை நீங்க சால்வ் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அப்படி நீங்க இதை வந்து ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னவா வரும் அப்படின்னா 50 மீட்டர்னு வரும். உங்களுக்கு இது சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். வாட் இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஜி, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்? நம்ம இதுக்கு வந்து நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த ஃபார்முலால இருந்தே போலாம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டு m1 m2 பை ஆர் ஸ்கொயர். இதுதான ஃபார்முலா. நம்ம இதோட வேல்யூ தான் வேணும். ஸோ இதை தவிர மீதி எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? f இன்டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை m1 into m2. ஓகேவா? சரி, இப்போ இதுல வந்து f இருக்குல்ல, f ஓட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் எழுதலாமா? ஆக்சலரேஷனுங்கிறது என்னது? ஆக்சலரேஷன் எப்படி எழுதலாம்? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஓகேவா? அடுத்து இந்த ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் தானே. அப்ப இந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது லென்த். நம்ம இதை அப்படியே நம்ம இப்ப சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ ஃபோர்ஸுங்கிறது மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். மாஸ் அப்படிங்கிறது ஒரு டைமென்ஷன். அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதை நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா எல் அப்படிங்கிறது ஒரு டைமென்ஷன் லென்த் பை செகண்ட் ஸ்கொயருங்கிறது டைம் டி ஸ்கொயர்னு எழுத போறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஃபோர்ஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து ஆர்க்கு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஆறுங்கிறது லென்த் தான் இல்லையா? ஸோ எல் ஸ்கொயர் டிவைடட் பை, இப்போ நம்ம ரெண்டு இது முடிச்சிட்டோம். கீழே வந்து மாஸ் தான், ரெண்டு மாஸ் இருக்கு. ஸோ எம் ஸ்கொயர். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மேலே எடுத்துட்டு போகலாம். எடுத்துட்டு போனா என்ன ஆகும்? இங்க பவர் ஸ்கொயர் இருக்கு, மேலே போனா -2. இது ரெண்டு நியூட்ரலைஸ் ஆகி எம் பவர் என்ன வரும்? -1 வரும். அதுக்கப்புறம் இங்க எல் கியூப், இந்த டி மேல போச்சுன்னா டி பவர் -2. இது எங்க இருக்குன்னு பாருங்க, எம் பவர் -1 எல் கியூப் டி பவர் -2. இதுதான் ஆன்சர். இப்படிதான் நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலாவை வந்து போடணும். ஓகேவா? சரி, இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஜிஎஸ் பிட்ஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.